இது வரைக்கும் நான் 4 முறை ஓட்டு போட்டுக்கிறேன். என்னோட வயசு 40+. இவ்வளவு நாளா நான் தற்கூரி இல்லை. இந்த 2 வருஷம் தான் நான் தற்கூரி ஆயிட்டேன் இல்லைங்களா? ஏகப்பட்ட கள்ள ஓட்டு போடுறதுக்கான என்னென்ன வழிவகை இருக்குதோ மிட் நைட்ல உள்ள பூந்து 1 மணிக்கு அந்த பூத்தையே தான் கண்ட்ரோல வச்சுக்கின்னு போலீஸ் பூத் இன்சார்ஜ் எல்லாத்தையும் வச்சுக்கின்னு பூந்து விளையாடிக்கிறாங்க. கள்ள ஓட்டு காசு பணம் கொடுக்குறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போராடுறதுக்கு தங்க வாரம் கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு. எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை டிவிகே, விசில் சின்னம், விஜய், தளபதி. இந்த 4 வார்த்தை தான். எங்களை போல யாராவது நியாயம் கேட்டா எங்களை தற்குறின்றது. தற்குறி என்பது டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பிஹெச்டி. இந்த காலத்து யங்ஸ்டரோட வாழ்க்கை எங்கேயோ போயின்னு இருக்குது. இத்தனை வருஷமா 2 சிம்பிள், ரெட்டலையா, உதயசூரியனா, இதை மட்டும் பார்த்து போட்டு பழுத்து போனவங்க, ரொம்ப பகுத்தறிவோட வாழ்றவங்களா. அமைச்சர் அவரு போய் கள்ள ஓட்டு போறதுக்கு அந்த பூத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு போராடுறாரு. அந்த இடத்துல டிவிகே கேண்டிடேட்டா இருக்கிறவரு அவங்கள பகிரங்கமா அந்த மினிஸ்டர், இப்ப இருக்கிறவரு அந்த மினிஸ்டர் அவங்கள தாக்குறாரு. அவங்க கூட இருக்கிறவங்கள கண்ணெல்லாம் கீழ்ச்சிட்டாரு. ரத்த காயத்தோட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இதெல்லாம் மீடியால ஓப்பனா போடுறாங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு யாருக்குமே பஸ்ஸே விடல. 400 கோடி செலவு பண்ணி நீங்க கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல 3 பஸ் நிக்க வைக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குன்னா யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அந்த வகையில ஒரு நல்லதும் நடந்து முடிஞ்சிருக்கு. பெருசா எதுவும் நடக்கல. ஆனா ஓட்டுக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி ஓட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த தடவை நடந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் காலங்கள் மாறினே இருக்குது. ஆனா அந்த கள்ள ஓட்டு மட்டும் என்னைக்குமே அழிய போறதே இல்லை. ஆனா அதுக்கு ஒரு நல்ல விஷயத்த இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குதுங்களா, SIR. அது கொண்டு வந்ததால ஒரு நல்ல விஷயம் நம்ம பாராட்டலாம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 73 லட்சம் வாக்கு நீக்கிக்கிறாங்க. இதனால பாதிப்படைய போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆள்ற கட்சி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி. இவங்களுக்கு ஏன் அது பெரிய பாதிப்புனா, அந்த வாக்காளர் நீக்கப்பட்டவங்க யாரு? இந்த இறந்தவங்க, இந்த ஓட்டுரிமை இல்லாதவங்க போன்றவங்களாம் நீக்கி இருக்காங்க, தேவையில்லாததெல்லாம். அப்போ அதெல்லாம் எதனால இவங்களுக்கு பாதிப்படையுதுன்னா, அதைத்தான் இவங்க கள்ள ஓட்டா போட்டு இத்தனை வருஷமா மாறி ஆட்சியில இருந்தாங்க. இப்ப அதுக்கு சரியான ஒரு ஆப்போசிட்டாங்க. அப்படி இருந்ததால இப்ப அவங்க புதுசா ஒரு விஷயத்த கையாண்டுக்கிறாங்க. அது என்னன்னா, அதாவது இந்த ஜென்ஸ் ஓட்டர்ஸ், அதாவது புதுசா ஓட்டு போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஓட்டுல கை வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே இவ்வளவு புது வாக்காளர் ஓட்டு போட முன் வந்ததே இல்லை. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இது ஏன் இந்த மாதிரி நடந்துக்குது, யாரால இந்த இளைஞர்கள் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க ஓட்டு போறதுக்குன்னு. அவங்களோட ஆசையை இது என்ன சொல்றதுன்னா, நம்ம எதுக்குங்க ஓட்டு போடுறோம்? நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், நாம விரும்புறவங்கள ஆட்சி அமைய வைக்கணும், அவங்க மூலியமா நம்ம ஆளப்படணும். அப்படி என்பதால் தானே ஓட்டுன்றதே போடுறோம். ஆனா இது எந்த மாதிரியான அரசியல் தெரியலங்க. நாம யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றத அதை கூட மத்தவங்க தான் முடிவு பண்றாங்க. அதாவது பணம் பலமோ அரசியல் பலமோ உள்ளவங்க தான் அதை முடிவு பண்றாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, நீங்களாம் பாத்துருப்பீங்க. ஏகப்பட்ட கள்ள ஓட்டு போட போகும்போது உங்க ஓட்டு போட்டாச்சு, நீங்க போட்டீங்க அப்படின்னாங்க. நான் அப்போ வரல காமிச்சு நான் போடலையே அப்படிங்கும்போது, இல்லை சார் உங்கள் ஓட்டு போட்டாச்சு அப்படின்னாங்க. ஒய்ஃபு ஓட்டு போகிறதுக்கு நாங்கள் 8:30 பூத் வந்தாச்சு. பூத்தில் போயிட்டு அவங்க இறக்கி விட்டு அவங்க போய் செக் பண்ண சொன்னால், அவங்க போய் ஸ்லிப் கொடுத்து கேட்கும்போது ஆல்ரெடி ஓட்டு இப்போ தான் 10 மினிட்ஸ் முன்னாடி போட்டாங்கன்னு சொல்கிறேன். பூ வச்சுட்டாங்க சார், என் ஓட்டை வேற ஆள் போட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. கள்ள ஓட்டு போட்டதுக்கு ப்ரூஃபோட இருக்கு. என் ஓட்டை போடுறாங்கன்னா நீ சேலஞ்சிங் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. ஓட்டு போட வந்திருந்தோம் சார், பட் 8 மணிக்குள்ள காலையில் 8 o'clock யாரும் ஓட்டு போட்டதா சொன்னாங்க. 75ல யாரோ ஓட் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி. இங்கே ஓட்டு போடலான்னு வார்டு நம்பர் 69க்கு இங்கே ஓட்டு போடலான்னு வந்தேன். லைனில் நின்று உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனால் அவங்க என்னோட ஓட்டு ரெடி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஓட்டு ஆல்ரெடி யாரோ போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறை வந்தேன், ஆனால் என்னால் வாக்களிக்க இயலவில்லை. எனது வாக்கை வேற யாரோ செலுத்தி விட்டனர். போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. என் கையில் இங்கு கூட இல்லை, ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனாலும் என் ஓட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. கள்ள ஓட்டு போடுறதுக்கான என்னென்ன வழிவகை இருக்குதோ எல்லாத்தையுமே நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். போலீஸையும் பூத்ல இருக்கிறவங்களையும் உட்கார வச்சுட்டே கள்ள ஓட்டு போடுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னோட ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு முறையிட்டா கூட சரி விடுங்க, நீங்களும் போய் போட்டு போங்கன்னு சொல்றாங்களே தவிர அது ஆக்ஷன் எடுத்ததா யாருமே இல்லை. வயதானவர்கள் ஓட்டையும் கள்ள ஓட்டு போட்டுக்கிறாங்க, அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அது இல்லாம ஓட்டை போட முடியாத அளவுக்கு வயதானவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட ஓட்டு போடணும்னு. அவங்க ஓட்டை அவங்க யாருக்கு சொல்றாங்களோ அதுக்கு போடாம இவங்க கிட்ட யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு போடுறாங்க. ஒரு வயதானவங்க விசில் சின்னத்துக்கு போடுப்பான்னு சொல்றாங்க. அந்த பூத்துல அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு என்ன பண்றாருன்னா, உதயசூரியன்ல வாக்களிக்கிறாரு.
சரி, அது விட்டுருங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு, அது யாரு நிக்கிற தொகுதி? அது தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் நிக்கிற தொகுதி. 2 தொகுதியில ஒரு தொகுதி தான் இந்த திருச்சி கிழக்கு. அங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மிட் நைட்ல உள்ள பூந்து 1 மணிக்கு அந்த பூத்தையே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கின்னு போலீஸ் பூத் இன்சார்ஜர் எல்லாத்தையும் வச்சுக்கின்னு பூந்து விளையாடுகிறாங்க ஓட்டு, கள்ள ஓட்டு. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நேற்று இரவு 1 மணி அளவில் சிலர் பணம் வழங்கி கள்ள ஓட்டு பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவினர் பூத்தில் இருந்தவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாகவும் இதில் சில காவல்துறையினரும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை எதிர்த்து டிவிகே நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது, ஆனா நம்ம பசங்க யங்ஸ்டர் ஆச்சு, கண்ண கேமரா மாதிரி வச்சுட்டு நைட்டும் பகலாம் மூச்சுனுக்குறான், அவனுக்கு கண்ணில் மாட்டிட்டாங்க. எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டான்னு தெரியல அந்த தொகுதியில. ஆனா அப்படி இருந்தும் அவருக்கான ஓட்டை அவர் வாங்க தான் போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படி பண்ணிதான் நீங்க ஜெயிக்கணும்னா அப்புறம் என்ன, நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிறோம், மக்களோட ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது, நாங்க தான் ஜெயிப்போம்னா எஸ்ஐஆரை கொண்டு வந்தோம் இந்த கள்ள ஓட்டை அழிக்க முடியலையே. ஏன்னா ஒரு யங்ஸ்டரோட ஓட்டை அவன் கையில இருந்து காட்டுறான், நான் போடலன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியாது, போட்டாங்கன்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் இது? ஒரு பக்கம் இந்த கள்ள ஓட்டு தலைவிரிச்சு ஆடுது, இன்னொரு பக்கம் அவங்க கொடுக்குறாங்க பாருங்க, காசு பணம் கொடுக்குறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போதாததுக்கு தங்க வர கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு. அதுவும் எங்க தெரியுமா? கரூர்ல. நான் கரூர் வெங்கமேட்ல இருந்து பேசுறேன். நேற்று இதெல்லாம் ஓட்டு போடுறதுக்காக திமுக இருந்து கொடுத்துருந்தாங்கன்னு காமிச்சிருந்தேன். இதே மாதிரி தான் நேற்று நைட்டா எல்லாரும் வீட்டையும் தட்டி 2 மணிக்கு இந்த கோல்டு காயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1/2 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1 கொடுத்துருக்காங்க. கொள்ளையடிச்ச காசு நமக்கே திருப்பி வருது. கொள்ளையடிச்ச காசுல என்னென்னலாம் கொடுக்குறாங்க பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிக்குவோம். ஆனா கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்க ஓட்டு போட கிளம்பியாச்சு, நீங்களும் ஓட்டு போடுங்க. கரூர்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல அதிகப்படியான ஓட்டு விழுந்திருக்கிறது கரூர்ல தான். 92% ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஓட்டு. அங்க இருக்கிற மக்கள் இவ்வளவு பேர் மும்முறை வாக்களிச்சதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க மேல இருக்கிற வெறுப்பை காட்டுறதுக்கா, இன்னொரு மனுஷன் மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கா? ஒரு ஓட்டுக்கு 1/2 கிராம் காயின், கிட்டத்தட்ட 7500 ரூபாய் ஒரு காயின், 8000 ரூபாய் ஒரு காயின் ஒரு ஓட்டுக்கு. சரி, அப்படியே இந்த பொருள் எல்லாம் கொடுக்குறீங்க வச்சுக்க, அவங்க அதை வாங்கிக்கின்னு யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்க போட்டுட்டு போட்டோம். அதையாவது ஒழுங்கா கொடுக்குறீங்களா? அதுலயும் பித்தலாட்டம், போலி. ஓட்டுக்கு பணம், அதுபோல ஓட்டுக்கு வந்த வெள்ளி கொலுசு, ஆனா அது வெள்ளி மூலம் பூசப்பட்ட இரும்பு கொலுசு என்று தெரிய வந்தபோது அதிர்ந்து போன ஒருவர் எடுத்த வீடியோ பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்களோ இல்லையோ, பணத்தையும் பொருட்களையும் அள்ளி வீசியுள்ளனர். அந்த வகையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ளி கொலுசு தேருமா தேராதா என்று சோதனை செய்த போது அது டூப்ளிகேட் கொலுசு என்று தெரிய வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேட்டா நாங்க யாரையும் பார்த்து பயப்படல, இந்த புதுசா வந்தாங்களே அவங்களெல்லாம் நாங்க பார்த்து பயப்படணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. எப்பவுமே மக்கள் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க. மக்கள் சொல்றீங்களா, அது யாரு? நாங்க தான். யாருக்கிட்டயாவது நீங்க போங்க, ஒரு பூ விற்கிற ஆயா கிட்ட கேளுங்க, மீன் மார்க்கெட்ல மீன் ஆயிர ஒரு அம்மா கிட்ட கேளுங்க. யாராவது உங்க பேரை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே தலைவணங்கி ஒத்துக்கிறோம். எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை டிவிகே, விசில் சின்னம், விஜய், தளபதி, இந்த 4 வார்த்தை தான். மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்குதுன்னா ஓட்டு போட வைக்கிறவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவீங்க. அதை விட்டுட்டு போட வரவங்க எல்லாம் கெடுத்துட மாட்டீங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு யாருக்குமே பஸ்ஸே விடல. 400 கோடி செலவு பண்ணி நீங்க கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல 3 பஸ் நிக்க வைக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க நிக்க வச்சது இல்ல. அது போல அப்ப அதுக்கு பேர் என்ன? எதுக்கு திருச்சியில நீங்க பஸ்ஸே சரியா விடல? இந்த யங்ஸ்டரையும் ஒரு வகையில குறை சொல்லணும். இவங்க சைலண்டா போய் ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவங்களும் ஓட்டு போறது யாருக்குன்னு என்பதை வெளிப்படையா காட்டிடுறாங்க. டிவிகேன்னு சத்தம் போட்டு. இதனாலேயே பஸ் விட்டா மட்டும் என்ன, நீங்க என்ன வாக்கு எங்களுக்கா செலுத்த போறீங்க, நீங்க யாருக்கு செலுத்த போறீங்கன்றது எங்களுக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது.
உள்ளூர்ல இருந்து வரவங்களுக்கு தான் பஸ் கிடைக்கலன்ற பிரச்சனை. வெளிநாட்டுல இருந்து பிளைட் மேல பிளைட் பிடிச்சி கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கோம். இதுக்காக நாங்க அங்கிருந்து வந்து இப்போ உண்மை இல்லாம போகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஓட்டு போட முடியலன்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட உரிமை பறிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. வெளிநாட்டுல இருந்து வந்து எங்களுக்கு ஓட்டு போட நீங்க வந்திருக்க போறீங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட வந்துக்கிறீங்க எனக்கு தெரியும், அதை நான் ஏன் உங்களை அனுமதிக்கணும் அப்படிதான் அர்த்தம். இது ஒரு தொகுதியில அமைச்சர் அவரு போய் கள்ள ஓட்டு போடுறதுக்கு அந்த பூத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு போராடுறாரு. அந்த இடத்துல டிவிகே கேண்டிடேட்டா இருக்கிறவரு அவங்கள வந்து பகிரங்கமா அந்த மினிஸ்டர் இப்ப இருக்கிறவரு அந்த மினிஸ்டர் அவங்கள வந்து தாக்குறாரு. அவங்க கூட இருக்கிறவங்கள கண்ணெல்லாம் கீழ்ச்சிட்டாரு. ரத்த காயத்தோட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இதெல்லாம் வந்து மீடியால ஓப்பனா போடுறாங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. எனக்காக வந்தவரை நான் எப்படி விட்டு போக முடியும்? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. போன்னு சொல்றேன்ல, இப்போ என்ன மிரட்டுறியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி செல்போன் எடுத்து வயிற்றுல 4 குத்து அப்படி குத்துறாரு உள்ள ஐத்தி. அது வீடியோல எல்லாம் ஆதாரம் இருக்கு. வயசானவங்க ஓட்டை பறிச்சுக்கிறீங்க, யங்ஸ்டரோட ஓட்டை கள்ள ஓட்டா போட்டுக்கிறீங்க. வயதானவங்க வந்து ஓட்டு போட சொன்னா அதை மாத்தி உங்க கட்சிக்கே போட்டுக்கிறீங்க. பணம் கொடுக்குறீங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறீங்க, கோல்டு காயின் கொடுக்குறீங்க. இதெல்லாம் இல்லாம பல வகையில பணத்தை வாரி இறைச்சிக்கிறீங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல. இவ்வளவும் பண்ணியும் நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்றத நாம இந்த 4ஆம் தேதி பார்ப்போம். ஜனநாயக கடமையை காப்பாத்துங்கன்னு சொல்றீங்க. அந்த காப்பாத்த வர்றது யாரு வந்தா ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்? இளைஞர் வந்தாதான். அந்த இளைஞர்கள் இவ்வளவு தூரம் படையெடுத்து வந்து தமிழக வரலாற்றுல முதல் முறையா 85% ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து எங்களை போல யாராவது வந்து நியாயம் கேட்டா எங்களை வந்து தற்குறின்றது. தற்குறி என்பது டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, PhD. இந்த காலத்து யங்ஸ்டரோட வாழ்க்கை எங்கேயோ போயின்னு இருக்குது. அவனை தற்குறின்றீங்க. இத்தனை வருஷமா 2 சிம்பிள், ரெட்டலையா உதயசூரியனா, இதை மட்டும் பார்த்து போட்டு பழுத்து போனவங்க ரொம்ப பகுத்தறிவோட வாழ்றவங்களா? இது வரைக்கும் நான் 4 முறை ஓட்டு போட்டுக்கிறேன். என்னோட வயசு 40+. இவ்வளவு நாளா நான் தற்குறி இல்ல. இந்த 2 வருஷம் தான் நான் தற்குறி ஆயிட்டேன் இல்லைங்களா? இன்னும் 1 வாரத்துல தெரிஞ்சிடும் உங்க கதை.